வெல்கம் டு இக்ளாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ அந்த கிளாஸில் வந்து இந்தியன் பாலிட்டியில் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அவசர கால ஏற்பாடுகள் இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை பற்றி இனி வரக்கூடிய ஒரு 2-3 கிளாஸஸில் வந்து நம்ம இந்தியன் பாலிட்டி இந்திய அரசமைப்பில் எமர்ஜென்சிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த எமர்ஜென்சி அவசர காலம் இந்த ஏற்பாடுகள் இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு ஞாபகம் வரும் அப்படின்னா வந்து ஸ்ரீமதி இந்திரா காந்தி அவங்க வந்து ஞாபகம் வரலாம். ஸோ அவங்க பிரைம் மினிஸ்டராக இருந்த டைமில் தான் முதல் டைம் இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிற இந்த நேஷனல் எமர்ஜென்சி, மொத்தம் எமர்ஜென்சி 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சிஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதுல பர்டிகுலரா தேசிய அவசர கால ஏற்பாடுகள் அப்படிங்கிற இந்த நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது இந்திரா காந்தி பீரியட்லயே 3 டைம், இது வரைக்கும் 3 டைம் தான் ஹிஸ்டரியிலேயே நேஷனல் எமர்ஜென்சி பாஸ் ஆயிருக்கு. 3 டைமே இந்திரா காந்தி பீரியட்ல தான். ஸோ இப்போ எமர்ஜென்சி அப்படிங்கும்போதே ஸ்ரீமதி இந்திரா காந்தி அவங்க வந்து ஞாபகத்துக்கு வருவாங்க. எமர்ஜென்சி பீரியட்ல பண்ணப்பட்ட ஒரு பெரிய அமெண்ட்மெண்ட், கிரேட் அமெண்ட்மெண்ட் தான் 1976ல பண்ண இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டும். நிறைய இடங்கள்ல இந்த 42வது அமெண்ட்மெண்ட் ரெஃபரன்ஸா பார்த்தோம். கேசவானந்த பாரதி கேஸ் நிறைய இடங்கள்ல பார்த்தோம். இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் தான். ஸோ இந்த டைம்ல எமர்ஜென்சி என்ன நடந்துச்சு அதெல்லாம் வந்து நம்ம ஸ்கோப்ல கிடையாது. நம்ம இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத இந்த கிளாஸஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் முதல்ல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அவசர காலம் அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனை இந்த மாதிரி மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவசர கால ஏற்பாடுகள் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் எழுதும் போதே கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷன்ல வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது டிபேட்ஸ், கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில டிபேட்ஸ் நடக்குது. அப்போ சில தரப்புகள் வந்து இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்படிங்கிறது ஒன்று இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு தரப்பினரும், இன்னொரு தரப்பினர் வந்து இது வச்சுக்கலாம், இது வந்து மேபி சில ரொம்ப எமர்ஜென்சியான பீரியட்ல இது நிஜமாலுமே யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு டிபேட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது கடைசியில் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வச்சுக்கலாம். அந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷனை பற்றி அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இல்லையா, அவர் தான் இந்த கான்ஸ்டியூஷனோட டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன். அவர் தான் ரொம்ப முக்கியமான ஆள் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில். ஸோ அவர் எமர்ஜென்சி பற்றி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டெட் லெட்டராக தான் இருக்கும். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு டெட் லெட்டராக இருக்கும். ஸோ அது ஒரு இருக்கு, கான்ஸ்டியூஷனில் இருக்கு. அதை மேக்ஸிமம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தான் வந்து நம்மளோட அரசு வந்து கவர்னன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு தான் இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எமர்ஜென்சி மொத்தம் 3 எமர்ஜென்சி இருக்கு. நேஷனல் எமர்ஜென்சி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு 3 எமர்ஜென்சி இருக்கு. 3 எமர்ஜென்சி பற்றியும் டீட்டெயில்டாக வந்து இந்த கிளாஸஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி அப்படிங்கிறது டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டெட் லெட்டர் ஏன் குறிப்பிட்டிருக்காருன்னா கவர்னன்ஸ்ல இது மேக்ஸிமம் இன்வோக் பண்ணுற ஒரு ஜனநாயக நாட்டில் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து எமர்ஜென்சி வந்து மறுபடியும் எமர்ஜென்சி எடுத்தோம் அப்படின்னா வந்து கவர்மெண்ட்டுக்கு அதிக பவர் ஆயிரும். ஸ்டேட் எமர்ஜென்சி போட்டோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிக பவர் ஆயிரும். நேஷனல் எமர்ஜென்சி போட்டாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிக பவர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ்டா இருக்கணும் இல்லையா, எல்லா ஸ்டேட்டுக்கும் பவர்ஸ் வந்து இருக்கணும். இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறது மேக்ஸிமம் கவர்னன்ஸ்ல நம்ம இன்வோக் பண்ணக்கூடாது. ஆனா மேபி ஏதாவது ஒரு அன்சர்டன் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஒரு தேவைப்படும். அதனால இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல வச்சிருக்காங்க. இப்போ இந்த எமர்ஜென்சி பத்தி இருக்கக்கூடிய ஃபேக்சுவலான விஷயங்கள் நம்ம எல்லா பார்ட்லயும் பார்க்கறதுதான். இதுதான் வந்து குரூப் ஃபோர்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸா ரிப்ளிகேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் எங்க கொடுத்துருக்காங்க, பகுதி நிறைய பிரிச்சு வச்சிருக்காங்களே, மொத்தம் 25 பகுதியில பகுதி 18 18th பார்ட்ல வந்து இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸை பத்தி டீடைல்டா கான்ஸ்டியூஷன்ல குறிப்பிட்டிருக்காங்க. எமர்ஜென்சி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா, உடனே கான்ஸ்டியூஷன் புத்தகத்துல பார்ட் 18ல போய் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல எமர்ஜென்சி ரிலேட்டடா என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பர்டிகுலரா எந்த ஆர்டிக்கல், எந்த சரத்துல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா 352ல இருந்து 360 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சரத்துல எமர்ஜென்சிஸ பத்தி தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விதிமுறைகள் எந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையிலும் திறம்பட சந்திக்க மத்திய அரசுக்கு உதவுகின்றன. ஸோ இதுதான். இது எதுக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது அப்நார்மல் கண்டிஷன்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்கலாம். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு மாநில கவர்மெண்ட் சரிங்களா, ஒரு மாநில அரசு, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, இந்தியாவிலேருந்து நாங்கள் பிரிந்து போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சென்ட்ரலுக்கு ஒரு அப்நார்மலான கண்டிஷன். ஸோ இந்தியாவிலேருந்து தமிழ்நாடு பிரித்து அவங்க தனி நாடாக எடுத்துகிட்டு போகிறாங்க, கேரளா தனி நாடு, இந்த மாதிரி ஒரு அப்நார்மல் கண்டிஷன் எழுது அப்படின்னா உடனே என்ன இந்த எமர்ஜென்சி அவசர கால இந்த ஏற்பாடுகளை வச்சு அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக சென்டருக்கு பயன்படுது. வெறும் இது மட்டும் கிடையாது. திடீர்னு வேற ஒரு கண்ட்ரி நம்மளை அட்டாக் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவோ பாகிஸ்தானோ நம்மளை அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணும்போது ஏதோ ஒரு ஸ்டேட்டை தானே அட்டாக் பண்ணுவாங்க.
அப்ப அந்த ஸ்டேட் கண்ட்ரோல் எடுத்துக்கணும் இல்லையா சென்ட்ரல். அப்ப அந்த டைம்ல எமர்ஜென்சி போட்டு கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்னல் ரெபல்லியன் நடக்குது. உள்ளூர்ல மக்கள் புரட்சிகள் ஏற்படுது. உடனே அத கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னா, இந்த எமர்ஜென்சி பவர் யூஸ் பண்ணலாம். திடீர்னு ஒரு ஃபினான்ஷியலா நிதியில பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா முழுவதும் பெரிய பெரிய பிரச்சனைகள வந்து சந்திக்கக்கூடியதா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்ப ரீசென்ட்டா நடந்த கோவிட் டைம்ல இந்தியாவோட நிதி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுச்சு. இந்த மாரி ஏதாவது வரலாம். அப்போ டக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி போட்டுட்டா, அதுக்கு உண்டான பவர்ஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்படிங்கிறதுக்காக, இன்னும் நெறைய ரீசனுக்காக இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து சென்டர் கவர்ன்மென்ட்க்கு வந்து டக்குன்னு கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. என்னென்ன ரீசன்ஸ் அதெல்லாம் நம்ம தெளிவா பார்ப்போம். அதுக்கு ஓவராலா அதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா தான் இப்ப நான் வந்து சொல்லியிருக்கேன். அடுத்தது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயே இந்தியால அரசியலமைப்பிலே எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஒண்ணு கொண்டு வந்துரலாம்னு சொல்லிட்டாங்க. என்னென்ன எமர்ஜென்சி? 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நேஷனல் எமர்ஜென்சி தேசிய அவசர நிலை. ஆர்டிகல் 352ல நேஷனல் எமர்ஜென்சி பத்தி குடுத்திருக்காங்க. ஸோ எந்தெந்த கண்டிஷன்ஸ்க்கு நேஷனல் எமர்ஜென்சி இன்வோக் பண்ணலாம். நேஷனல் எமர்ஜென்சி வரணும்னா என்னென்ன அ ப்ரொசீஜர்ஸ். நேஷனல் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா யாருக்கு பவர் இருக்கும்? நேஷனல் எமர்ஜென்சி அப்ப மாநில அரசுகளுக்கு என்ன ஆகும்? சட்டமன்ற அரசுகளுக்கு என்ன ஆகும்? பாராளுமன்றத்துக்கு என்ன ஆகும்? அவங்கவங்களோட பவர்ஸ்க்கு என்ன ஆகும்? எல்லாமே தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. தேசிய அவசர நிலை ஆர்டிகல் 352ல. அதை தொடர்ந்து 3ல 2வது டைப் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி ஆர் ஸ்டேட் எமர்ஜென்சி. அரசியலமைப்பு அவசர நிலைன்னு சொல்லலாம். மாநில அவசர நிலை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. ஸ்டேட் எமர்ஜென்சி இல்லாட்டி கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி அப்படி இல்லாட்டி பிரசிடென்ஷியல் எமர்ஜென்சி. பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பிரசிடென்ட் ரூல் ஜனாதிபதியோட ஆட்சின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டேட் எமர்ஜென்சி தான் சொல்லுவாங்க. ஆர்டிகல் 356. தெளிவா புரிஞ்சுதா? 3வதா ஒரு எமர்ஜென்சி இருக்கு. ஃபைனான்சியல் எமர்ஜென்சி நிதி அவசர நிலை ஆர்டிகல் 360. ஸோ 352லேருந்து 4 ஆட் பண்ணா 356 ஸ்டேட் எமர்ஜென்சி. 356லேருந்து இன்னொரு 4 ஆட் பண்ணா ஃபைனான்சியல் எமர்ஜென்சி 360. ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சிஸ் இருக்கு. இப்போ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சிஸ பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். டிஸ்கஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும் அப்படின்னா, நேஷனல் எமர்ஜென்சி இதுவரைக்கும் இந்தியாவுல வந்திருக்கா? இந்தியாவுல வந்திருக்கு. ஸ்ரீமதி இந்திரா காந்தி பீரியட்லயே 3 தடவ வந்திருக்கு. அதுக்கப்புறம் எப்பயாவது வந்துச்சா? இல்ல. ஹிஸ்டரியிலே இது வரைக்கும் 3 தடவ தான் நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது இன்வோக் பண்ணியிருக்காங்க. தேசிய அவசர நிலை வந்திருக்கு. அடுத்ததா கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி ஆர் ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர் பிரசிடென்ட் ரூல் இல்லாட்டி அரசியலமைப்பு அவசர நிலை, மாநில அவசர நிலை இது எல்லாமே ஒரே பேர் தான். இந்த எமர்ஜென்சி இந்தியால வந்திருக்கா அப்படின்னா கிட்டத்தட்ட 125 டைம்ஸ்க்கு மேல வந்திருக்கு. கிட்டத்தட்ட 125 முறைக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் போட்டிருக்காங்க. ஸ்டேட் எமர்ஜென்சி போட்டிருக்காங்க. இந்தியா தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா 3 தடவ போட்டிருக்காங்க. மிஸ்டர் கருணாநிதியோட பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி பீரியட் ஸ்டேட் எமர்ஜென்சி போட்டு கருணாநிதி ஆட்சியே வந்து கவுத்தாங்க. எஸ்ஆர் பொம்மை கேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான பொம்மை கேஸ். அவரு பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சரா இருந்தவர் தான். அவரோட ஆட்சியும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி மூலியமா ஆட்சி கவுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடா ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மென்ட்டும் எமர்ஜென்சி ரிலேட்டடா குடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் நம்ம இந்த கிளாஸஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்ததா லாஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி நிதி அவசர நிலை. ஒட்டுமொத்த இந்தியாவோட நிதி சென்ட்ரலோட கண்ட்ரோலுக்கு வந்துரும். இந்த எமர்ஜென்சி இந்தியால இதுவரைக்கும் எத்தனை முறை வந்திருக்கு? இந்தியால இதுவரைக்கும் ஒரு தடவை கூட வரல. ஈவன் இந்த லாஸ்ட்டா நடந்த கொரோனா டைம்ல வரல. அதுக்கு முன்னாடி நடந்த 2008 ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் அப்போ வரல. அதுக்கு முன்னாடி நடந்த 1976 அப்போ ஒரு பெரிய ஆயில் கிரைசிஸ் நடந்துச்சு. ஒட்டுமொத்த உலகமும் ஃபைனான்ஷியல் அ கன்ஸ்ட்ரெயின்ட் அதாவது எல்லாருக்கும் அந்த நிதி பிரச்சனை இருந்துச்சு. ஸோ இந்த மாரி ஒரு பெரிய நிதி பிரச்சனை இருந்தும் கூட இந்தியால ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி இதுவரைக்கும் ஹிஸ்டரியிலேயே இன்வோக் பண்ணவே இல்ல. அட் பிரசன்ட் வரைக்கும் ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி இந்தியால வந்ததே கிடையாது. அப்போ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சிய பத்தி ஒன்னொன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். நேஷனல் எமர்ஜென்சினா என்ன? கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சிக்கும் நேஷனல் எமர்ஜென்சிக்கும் என்ன வித்தியாசம்? அடுத்தது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்தா என்ன ஆகும்? ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வரதுக்கு என்ன ப்ரொசீஜர்? ஏன் இந்த ஹிஸ்டரியில வரல? இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதான் வந்து ஃபேக்சுவலான விஷயங்கள் எமர்ஜென்சி பொறுத்தவரைக்கும். இதுக்கு மேல போனோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரொசீஜரலா கான்செப்ட் ஓரியன்டடா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் எமர்ஜென்சி. தேசிய அவசர கால நிலை இல்ல தேசிய அவசர கால நிலை. இதுல வந்து ஆர்டிகல் 352. 352லிருந்து 60 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பத்தி தான் பேசியிருப்பாங்க. பர்ட்டிகுலரா நேஷனல் எமர்ஜென்சி பத்தி 352ல பேசியிருப்பாங்க. 353, 54லயும் நேஷனல் எமர்ஜென்சி பத்தி சில ப்ரொவிஷன்ஸ் வந்துரும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் கேன் டிக்ளேர் எ நேஷனல் எமர்ஜென்சி. அப்ப இதுல இருந்து தெரியுது நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றது பிரசிடென்ட் சென்டர். இல்லையா? பிரசிடென்ட் டிக்ளேர் பண்றாரு அப்படின்னா பிரசிடென்ட் எப்பவுமே சிங்கிள் ஹேண்டா டிக்ளேர் பண்ண முடியாது. பிரசிடென்ட் எப்படி டிக்ளேர் பண்ணுவாரு? அவர் பேக்கப்பா இருக்கிற பிரைம் மினிஸ்டர், அவங்க கீழ இருக்க மந்திரி சபை. இவங்க சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறத ஒண்ணு போடலாம்.
ஸோ கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்ப பிளாங்கா இருந்தீங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஒரு அப்நார்மலான கண்டிஷன ஹேண்டில் பண்றதுக்காக கொண்டு வந்தது. ஆனா சில டைம் என்ன பண்ணிர்றாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கலுக்காக அத மிஸ்யூஸ் பண்றாங்க. ஹிஸ்டரியில நெறைய டைம் நடந்திருக்கு. எமர்ஜென்சின்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. எமர்ஜென்சி கொண்டு வந்தா சென்டருக்கு அதிக பவர். அப்ப சென்டர்ல யார் ரூல் இருக்காங்க? காங்கிரஸ் இவ்வளோ நாள் ரூல்ல இருந்தாங்க. 1980 வரைக்கும் காங்கிரஸ் ரூல் தான் வந்துருந்துச்சு. இப்ப காங்கிரஸ் நெறைய கட்டத்துல என்ன பண்ணாங்கன்னா, இத மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவா அத யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இந்த லைன் பாருங்க. பிரசிடென்ட் கேன் டிக்ளேர் எ நேஷனல் எமர்ஜென்சி. அடுத்தது பார்ப்போம். பிரசிடென்ட்ட சொல்லிட்டா, பிரசிடென்ட் என்ன பண்ணுவாருன்னா, நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிருவாரு. எல்லா பவரும் பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு வந்துரும். ஸ்டேட்டுக்கு பவர் இருக்கும். ஆனா மேக்ஸிமம் இத நம்ம ஒரு ப்ரொவிஷன்ஸ் கூட பார்த்திருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருந்தா தெரியும். 3 லிஸ்ட்டா பிரிச்சிருந்தாங்க இல்லையா? யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இது உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ மத்திய பட்டியல்ல இருக்கிறது மத்திய அமைச்சகம் லா மேக் பண்ணும். மாநில பட்டியல்ல இருக்கிறத மாநில அமைச்சகம் சட்டம் இயற்றும். கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறது 2 பேருமே வந்து சட்டம் இயற்றுவாங்க. 2 பேரும் சட்டம் இயற்ற ஒரே சப்ஜெக்ட் கான்கரண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, யூனியன் என்ன பண்ணாங்களோ, சென்ட்ரல் என்ன லா பண்ணாங்களோ அது பிரிவைல் ஆகும். இதெல்லாம் தாண்டி ரெசிடியூரி லிஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. இதுல எதுலயுமே இல்லாத ஒரு விஷயம். அதுக்கு சென்டருக்கு தான் பவர் இருக்கு. இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாரி அந்த ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறதுல யூனியன் எப்பவாவது லா மேக் பண்ணலாமா? மாநில பட்டியல்ல இருக்கக்கூடிய ஏதாவது விஷயங்கள். மாநில பட்டியல்ல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர், மாநில பட்டியல்ல இருக்கக்கூடிய போலீஸ், மாநில பட்டியல்ல இருக்கக்கூடிய லேண்ட். இதுல யூனியன் ஐ மீன் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் மத்திய அமைச்சகத்தால ஒரு லாவ கிரியேட் பண்ண முடியுமா? கிரியேட் பண்ணலாம். அதுல ஒரு வழி என்ன அப்படின்னா, நேஷனல் எமர்ஜென்சி எப்ப கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தோம். இப்ப நேஷனல் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா சென்டருக்கு அதிக பவர். இப்ப சென்டர் பொலிட்டிக்கலா இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல வந்து பிஜேபி ஆட்சி இருக்கு. நம்ம மாநில ஆட்சியில வந்து டிஎம்கே ஆட்சி இருக்கு. அப்போ பொலிட்டிக்கலா மோட்டிவேட்டடா இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கு பவர் குடுக்கக் கூடாதுன்னு சொல்லிட்டு, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் பிஜேபி நினைச்சுச்சுன்னா, நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரலாமா? இந்த மாரி தான் வந்து இந்திரா காந்தி பீரியட்ல நெறைய இடங்கள்ல நடந்துச்சு. ஸோ பிரசிடென்ட் கேன் டிக்ளேர் எ நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னோனே, பிரசிடென்ட் கிட்ட எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வரையறுக்கப்படாம இருந்துச்சு. ஸோ ஸ்ரீமதி இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க அப்படின்னா, நைட் ஒரு 11 மணிக்கு பிரசிடென்ட்க்கு கால் பண்ணி ஃபோன்ல இந்த மாரி நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுங்க. ஸோ நைட்டோட நைட்டா நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய அளவுல ஜனநாயகத்த வந்து என்கரேஜ் பண்ற மாரி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விமர்சனங்கள் வந்து வைக்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் சட்ட திருத்தங்கள் மூலியமா கொண்டு வந்தாங்க. பிரசிடென்ட் கேன் டிக்ளேர் எ நேஷனல் எமர்ஜென்சி ஆன் த அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது வந்து ரிட்டர்ன் அட்வைஸா இருக்கணும். ஸோ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அவங்களோட கேபினெட்லாம் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இருக்கக்கூடிய முக்கியமான மந்திரிகள் கேபினெட். எல்லா மந்திரிகளும் கேபினெட்ல வரமாட்டாங்க. இவங்க ரிட்டர்ன்ல எழுதி குடுக்கணும். கைப்பட எழுதி குடுக்கணும். எழுதி குடுத்த பின்னாடி தான் பிரசிடென்ட் வந்து எமர்ஜென்சி பாஸ் பண்ணணும். எமர்ஜென்சி பாஸ் பண்ண பின்னாடி பார்லிமென்ட் அத அப்ரூவ் பண்ணணும். பார்லிமென்ட் அப்படின்னா எல்லாருமே வந்துருவாங்க. 545 எம்பிஸ் அதே மாரி 200 சில்ற ராஜ்யசபா எம்பிஸ் எல்லாரும் சேர்ந்து அப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த மாரி ஒரு கான்செப்ட் அது பின்னாடி கொண்டு வந்தாங்க. ஸ்ரீமதி இந்திரா காந்தி அத மிஸ்யூஸ் பண்ணணும்னே கொண்டு வந்தாங்க. நைட் இந்த மாரி ஃபோன் கால் பண்ணி, இந்த மாரி சும்மா சொல்லி, இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. ப்ரொசீஜர் படி எழுதி குடுக்கணும். யூனியன் கேபினெட் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும். எமர்ஜென்சி பாஸ் பண்ணணும். எமர்ஜென்சி பாஸ் பண்ணி சர்டைன் 30 டேஸ் 30 நாட்களுக்குள்ள பார்லிமென்ட் அத அப்ரூவ் பண்ணணும். பார்லிமென்ட் அத அப்ரூவ் பண்ணல, நேஷனல் எமர்ஜென்சி சீஸ் டூ எக்ஸிஸ்ட். நேஷனல் எமர்ஜென்சி வந்து கேன்சல் ஆயிரும். So president can declare a national emergency when the security of India or part of it is threatened by war or external aggression or armed rebellion. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறது. இதை ரிப்பீட்டடா படிக்க உங்களுக்கு புரியும். இந்தியாவின் பாதுகாப்பு அல்லது அதன் ஒரு பகுதி போர் அல்லது வெளிப்புற ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுத கிளர்ச்சியால் இது நல்லா பாருங்க ஆர் ஆர்ம்டு ரெபலியன் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி பீரியடுக்கு முன்னாடி இந்திரா காந்தி பீரியட் முன்னாடின்னு சொல்றது எல்லாமே 44th அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 44வது அமெண்ட்மெண்ட் 1978. ஏன் அப்படின்னா இந்த 42வது அமெண்ட்மெண்ட் 1976 இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா இந்திரா காந்தி பீரியட்ல நடந்துச்சு. நிறைய கான்ஸ்டிடியூஷனே மாத்திட்டாங்க. இந்திரா காந்தி பீரியட் அப்போ ஒரு பெரிய அடுத்த எலெக்ஷன்ல பெரிய சரிவு எடுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாரதிய பிஜேபி அலையன்ஸோட வந்துச்சு. சரிங்களா? ஒரு 2 வருஷத்துக்கு மட்டும் அலையன்ஸோட வந்திருந்தாங்க. அந்த அலையன்ஸ் அப்போ பாஸ் பண்ணதா 1978ல இந்த 44வது சட்ட திருத்தம். 42வது சட்ட திருத்தத்துல என்னெல்லாம் மாத்துனாங்களோ அது எல்லாத்தையும் நிறைய விஷயங்களை மறுபடியும் திருப்பி மாத்துறாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஈஸியா இருந்துச்சு. பார்லிமெண்ட் ஜஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டில அப்ரூவ் பண்ற மாதிரி இருந்துச்சு. 78ல 44வது அமெண்ட்மெண்ட்ல தான் சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது, ஸ்பெஷல் மெஜாரிட்டி சிறப்பு பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கணும். அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் ஆட் பண்ணப்பட்டுச்சு.
ஸோ ஆன் த ஹோல் இப்போ நான் திருப்பி சொல்கிறேன். பிரசிடென்ட் கேன் டிக்ளேர் a நேஷனல் எமர்ஜென்சி when the security of India are part, இந்தியாவோட செக்யூரிட்டி மேலே சைனால அந்த சைனா பார்டர்ல இருக்கக்கூடிய அந்த பார்ட்ல மட்டும் செக்யூரிட்டி டிஸ்டர்ப் இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, ஹோல் இந்தியாவுக்கும் நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரலாம். இங்கே இருக்கக்கூடிய சவுத்தில், இலங்கையில், அதாவது நம்ம தமிழகத்தில் எல்டிடியால ஏதோ ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு பார்டர் பிரச்சனை நடக்குது அப்படின்னா உடனே வந்து ஹோல் இந்தியாவுக்கும் நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரலாம். நேஷனல் எமர்ஜென்சி என்னென்ன ரீசனுக்காக கொண்டு வரலாம்? வார், போர் ரீசனை வச்சு நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வந்துடலாம். எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், ஸோ வெளியே ஒரு நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக ஏதாவது ப்ராப்ளம் வருது, தாராளமாக கொண்டு வரலாம். ஆர் ஆர்ம்டு ரெபலியன். ஆர்ம்டு ரெபலியன் அப்படிங்கிறது 44th அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஆர்ம்டு ரெபலியனுக்கு பதிலாக என்ன இருந்துச்சு அப்படின்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். இப்போ இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கும்போது ஒரு சின்ன இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், இந்தியாவுக்குள்ள ஒரு சின்ன இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜல்லிக்கட்டு மூலியமா ஒரு சின்ன இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் நடக்குதா, உடனே இதை காரணம் காட்டி நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து தேசிய அவசர கால நிலையெல்லாம் போட முடியாது. அது வந்து ஆர்ம்டு ரெபலியனாக இருக்கணும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஆர்ம்ஸ், துப்பாக்கி, கொடாரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்ம் மூலியமா ஏதாவது நடத்துனாங்க அப்படின்னா தாராளமாக நேஷனல் எமர்ஜென்சி வந்து கொண்டு வரலாம். ஸோ இதுதான் வந்து பர்டிகுலராக பிரசிடென்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நேஷனல் எமர்ஜென்சி பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் ஆர் ஆர்ம்டு ரெபலியன், இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஆர்ம்டு ரெபலியனா மாத்துறாங்க, ஆயுத கிளர்ச்சின்னு மாத்துறாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படின்னா உள்ளூர் கிளர்ச்சின்னு இருந்துச்சு. ஸோ உள்ளூர் கிளர்ச்சி அப்படிங்கும்போது ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் நடந்துச்சுன்னா காரணம் காட்டி நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்லாம் கொண்டு வரக்கூடாது. ஸோ ஆட்சிக்கு எதிராக ஒரு சின்ன போராட்டம் நடக்குது, சரிங்களா? இல்லை ஒரு பெரிய போராட்டமே நடக்குதுன்னு வைங்க, ஆனால் அமைதியான வழியில நடக்குது அப்படிங்கும்போது அதை காரணம் காட்டி நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வர முடியாது. ஏன்னா இப்போதான் மாத்திட்டாங்க இல்லையா, ஆர்ம்டு ரெபலியன். அவங்க அந்த மாதிரி ஒரு புரட்சி, ஆயுதங்கள் ஏந்திய ஆயுதம் மூலியமா ஒரு கிளர்ச்சி நடந்துச்சு அப்படின்னா அதை காரணம் காட்டி நேஷனல் எமர்ஜென்சி போடலாம். அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நேஷனல் எமர்ஜென்சி கேன் பி டிக்ளேர்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் ஆர் ஆர்ம்டு ரெபலியன். இதை தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இந்த 3 ரீசனுக்காக நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது போடலாம். அப்போ தேசிய அவசர கால நிலை எப்பெல்லாம் கொண்டு வரலாம்? போர், வெளிப்புற ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுத கிளர்ச்சி, இந்த 3 காரணம் காட்டி போடலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா, when a national emergency is declared, நேஷனல் எமர்ஜென்சியை 3 காரணங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டேன். 3 காரணங்கள்ல ஒரு 2 காரணம் போர் காரணமா, இல்லாட்டி எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், ஸோ வெளியே ஆக்கிரமிப்பு காரணமா. எக்ஸ்டர்னல் அக்ரெஷன்னா ஒன்றும் இல்லை, இப்போ வேற ஒரு நாட்டில இருந்து வந்து நம்ம இதை வந்து என்கரேஜ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் பங்களாதேஷும் வெஸ்ட் பெங்காலும் ஷேர் ஆயிருக்கிற ஒரு ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு பங்களாதேஷிலேருந்து இமிகிரன்ஸ் வந்து அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. ஸோ பாகிஸ்தானும் இந்தியாவும் ஷேர் பண்ணிட்டு இருக்க அந்த பிஓகேல இருக்கக்கூடிய பார்டர் ஏரியாவில் திடீர்னு பாகிஸ்தான் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. ஸோ அதே மாதிரி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த நார்த்லயும் சைனாவும் கொண்டு வந்து அங்கே ஏதாவது சின்ன ஆக்கிரமிப்பு நடக்குது. இந்த மாதிரி எங்கெல்லாம் சின்ன சின்ன ஆக்கிரமிப்பு நடக்குதோ இந்த ஆக்கிரமிப்பு காரணம் கட்டி அவசர நிலையை கண்டிப்பாக கொண்டு வரலாம். இந்த 2 காரணம்காக வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் ரெண்டுமே ஃபாரின் எலமெண்ட்ஸ், ஒரு ஃபாரின் எலமெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகி ஒரு தேசிய அவசர நிலை கொண்டு வந்தால் இட் இஸ் நோன் அஸ் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. அதுதான் வெளி அவசர நிலை என்று அழைக்கப்படும். இதுவே ஒரு இன்டர்னல் ஆர்ம்டு ரெபலியன் காரணமா, சரிங்களா? இப்போ சாதாரணமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கள்ளக்குறிச்சியிலே ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது, ஆர்ம்டுன்னு தான் சொல்லலாம். ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு பஸ்ஸை அடிச்சுக்கிட்டு, ஸ்கூலை உடைச்சிக்கிட்டு, இருக்கக்கூடிய பொருளெல்லாம் திருடிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்குது. ஸோ ஏன் சார் இதை காரணம் காட்டி அவசர நிலை கொண்டு வர முடியாதா? ஸோ அது வந்து அரசுக்கு எதிராக இருக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி தான் இதெல்லாமே நம்ம இன்டர்பிரட் பண்றது தான். சின்ன ஒரு ஆர்ம்டு ரெபலியன் நடந்த உடனே ஸ்டேட் கவர்மெண்ட் தூக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதான் கான்ஸ்டிடியூஷனல் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ காலப்போக்கில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டுக்குள்ள வருது. இப்போ இதான் வந்து எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி, வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். இன்னும் 2 காரணங்களுக்கு மூலியமா ஒரு அவசர நிலை போட்டாங்க அப்படின்னா அதை வந்து எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்டர்னல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது 3வது காரணம் இல்லையா? சாதாரணமா ஒரு ஆர்ம்டு ரெபலியன் மூலமா ஒரு அவசர நிலை போட்டாங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்னல் எமர்ஜென்சி, உள் அவசர நிலை என்று அழைக்கப்படும். இதெல்லாம் வந்து குரூப் 4ல கேட்கக்கூடிய முக்கியமான, குரூப் 2ல கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வராது. கரண்ட் அஃபேர்ஸ்ல டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி போட்டுட்டாங்கன்னு வந்துடும், எமர்ஜென்சி போடுற கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனால் இதோட ஸ்டாட்டிக் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்ஸில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு தான் புக்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து பார்க்குறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேப்பரில் வராது. கொஸ்டின்ஸில் ரெப்ளிகேட் ஆகும். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆர்ம்டு ரெபலியன் அப்படிங்கிறது வந்து 44வது சட்ட திருத்தம் 1978ல் வந்து ஆட் பண்ணப்பட்டது. பிஃபோர்
இந்த டேர்ம் இட் வாஸ் நோன் அஸ் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, உள்நாட்டு தொந்தரவு, உள்நாட்டு கிளர்ச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இருந்துச்சு. அந்த வார்த்தையை இன்டர்பிரட் பண்றதுல நிறையா பிரச்சனைகள் இருந்தனால, அந்த வார்த்தைய இந்த வார்த்தையா மாத்துனாங்க. இப்ப நேஷனல் எமர்ஜென்சி பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா ப்ரொக்ளமேஷன், பிரகடனம். நேஷனல் எமர்ஜென்சிய எப்படி ப்ரொக்ளைம் பண்றது? நேஷனல் எமர்ஜென்சி இல்லையா? தேசிய மொத்தமும் வருது. இப்ப தேசியம் எங்கெல்லாம் ஒரு நேஷனல் எங்கெல்லாம் இன்வால்வ் ஆகுதோ, தேசியத்துக்கு ஈக்குவலான ஹெட் யார் இருக்காங்கன்னா, பிரசிடென்ட் இருக்காரு. பிரசிடென்ட் கேன் ப்ரொக்ளைம் நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ பிரசிடென்ட் கேன் ப்ரொக்ளைம் நேஷனல் எமர்ஜென்சி ஒன்லி ஆஃப்டர் ரிசீவிங் ரிட்டன் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் த கேபினெட். இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். 44வது அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணப்பட்டது. ரிட்டன் ரெக்கமெண்டேஷன் முன்னாடி இல்ல. இந்திரா காந்தி 3 தடவ எமர்ஜென்சி கொண்டு வரும்போது ரிட்டன் ரெக்கமெண்டேஷன் தேவைப்படல. ஜஸ்ட் ஃபோன் கால்லயும் ஜஸ்ட் பேச்சு வாக்குல சொல்லி எமர்ஜென்சி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆனா ரிட்டன் ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் ப்ரொக்ளமேஷன் தெளிவா வந்து 44வது அமெண்ட்மெண்ட்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ரீமதி இந்திரா காந்தியோட ஹிஸ்டரி மொத்தமும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். நான் உங்களோட ஹிஸ்டரி இங்க எதுக்கு ரெஃபர் பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இது புரியணும், இந்த காரணகட்டங்கள் புரியணும் அப்படிங்கிறதுக்காக சில இடங்கள்ல அவங்களோடத எடுத்து தான் ரெஃபர் பண்றேன். மொத்தமா நான் ரெஃபர் பண்ணல. அந்த டைம்ல 1970, 71 டைம்லலாம் உங்களுக்கு தெரியும். அந்த டைம்ல என்னாச்சு அப்படின்னா வந்து, இந்திரா காந்தி அவங்க வந்து ஒரு எலக்ஷன் சரிங்களா? அவங்க எலக்ஷன்ஸ்ல என்னாச்சு அப்படின்னா வந்து, இதெல்லாம் வந்து ஒரு கான்ஸ்பிரசின்னு சொல்லலாம். உண்மையா பொய்யான்னு தெரியாது. மேக்ஸிமம் அது வந்து பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. உண்மை பொய்ன்னு இல்லாம பொய்யின்னே கோர்ட்ல வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து, அந்த எலக்ஷன்ல அப்பல்லாம் பேலட் பேப்பர்ல தான் எலக்ஷன் நடந்துச்சு. ஸோ 1970, 71ல நடந்த ஜெனரல் எலக்ஷன்ல இந்திரா காந்தி அவங்க அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா, சோவியத்துல இருந்து ஒரு மேஜிக் பேலட் பேப்பர் வந்து வர வைக்கப்பட்டாங்க. கெமிக்கலி ட்ரீட்டட் மேஜிக் பேலட் பேப்பர் அப்படின்னு தான் குற்றச்சாட்டு அவங்க மேல எழுந்துச்சு. அதாவது என்ன அப்படின்னா, அதுல அந்த பேலட் பேப்பர்ல யாருக்கு ஓட்டு போட்டாலும் கொஞ்ச நேரத்துல அந்த இங்க் மறைஞ்சு இந்திரா காந்தி அவங்களோட ஈக்குவலா இருக்கக்கூடிய அந்த இங்க் வந்து தெரியும். அந்த மாதிரி ஒரு கெமிக்கலா ட்ரீட் பண்ண ஒரு பேலட் பேப்பரா சோவியத்ல இருந்து வரவழைக்கப்பட்டு, அந்த எலக்ஷன்ல அப்படிதான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல எழுந்தது. அதுக்கப்புறம் அந்த குற்றச்சாட்டு பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி நின்ற கான்ஸ்டிடியூஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து, அரசு வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? எலக்ஷன் டைம்ல அரசோட வெஹிக்கிள்ஸ், அரசு அஃபிஷியல்ஸ் சரிங்களா? கவர்ன்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இவங்களையெல்லாம் கம்பைன் பண்ண பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டுட்டாங்க. கவர்ன்மெண்ட் அஃபிஷியல்ஸ வந்து பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டுட்டாங்க. அரசு வண்டிகள வந்து பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. சட்டப்படி அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் 1950, 51 படி இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, அந்த எலக்ஷன்ஸ் வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டு அறிவிக்கலாம். எலக்ஷன் கமிஷன் செல்லாதுன்னு அறிவிக்கலாம். அவங்க மேல இதுக்கெல்லாம் கேஸ் போட்டாங்க. அப்ப அந்த கேஸ்லலாம் அவங்க டீட்டெயில்டா இது பண்ணி பார்க்கும்போது, ஆமா அவங்க நெறைய இடங்கள்ல வந்து அஃபிஷியல் வண்டிகள வந்து யூஸ் பண்ணாங்க. அரசோட அஃபிஷியல் வண்டி, அரசோட வண்டிகள வந்து அரசோட வெஹிக்கிள்ஸ வந்து அவங்களோட ஓன் பிரச்சாரத்துக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதும், அரசு அஃபிஷியல்ஸ் நெறைய பேர வந்து அவங்களோட பிரச்சாரத்துக்கு பிரச்சாரம் பண்ண சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டாவும், பிரச்சாரம் பண்ணதாவும், இந்த மாரி நெறையா எவிடன்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணோனே, அந்த அந்த எலக்ஷன் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இட் ஸ்டாண்ட்ஸ் வாய்டுன்னு சொல்லிட்டாங்க. எலக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அந்த எலக்ஷன் வந்து செல்லாது அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. இப்ப எலக்ஷன் செல்லாது அப்படின்னா, அப்ப அவங்க எம்பி இல்ல. இப்ப எம்பி இல்ல அப்படின்னா, அவங்க பிரைம் மினிஸ்டராவும் இருக்க முடியாது இல்லையா? அப்ப அவங்களோட ஆட்சி வந்து கவுக்கப்படுது. அப்ப அந்த டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரே நைட்ல பிரசிடென்ட் ரூல வந்து நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இந்த மாரி நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டாங்கன்னா, மொத்த பவரும் இப்ப சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு வந்துச்சு. இதுக்கு மேல அவங்க எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த பிரச்சனையும், அதுக்கப்புறம் வார் வந்துச்சு. இந்தியா, பாகிஸ்தான் வார், இந்தியா சைனாக்கு உண்டான வாரு அப்புறம் இந்த மாரி நெறைய காரண கட்டத்துக்காக பார்த்தீங்க அப்டின்னா, அந்த இடமே பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப அந்த எமர்ஜென்சி பீரியடே ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைக்குண்டான பகுதியா காணப்பட்டுச்சு. அப்ப நம்ம இப்ப எமர்ஜென்சி பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நெறைய இடங்கள்ல நம்ம அந்த ஸ்ரீமதி இந்திரா காந்தியோட பீரியட ரெஃபர் பண்றது. இப்ப நடந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்டிங்கிறதுக்காக தான் தவிர, மொத்த கதையும் நான் சொல்லல. சரிங்களா? எங்க நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த மாரி சின்ன சின்ன இடங்கள எடுத்து தான் நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் 1978ல ஏடிஎம் ஜபால்பூர் கேஸ்ன்னு ஒரு கேஸ் ஒண்ணு. இந்த கேஸ் என்ன அப்படிங்கிறத விட, இந்த கேஸ்ல வந்து அவுட்ரைட்டா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அரசு நினைச்சது அப்படின்னா, கவர்ன்மென்ட்டோட மக்களோட அடிப்படை உரிமைகளே எடுத்தரலாம் அப்படிங்கிற ஒரு மோஸ்ட் டெமோக்ரஸிலே ஒரு பெரிய டென்ட் மாரி ஒரு பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்துச்சு. இருக்கக்கூடிய 5 ஜட்ஜ்ல 4 ஜட்ஜ் அத சொன்னாங்க. ஒரே ஒரு ஜஸ்டிஸ் கன்னா, கன்னா மட்டும் அத வந்து ஏற்க மறுத்துக்கிட்டாரு. அப்ப ஜஸ்டிஸ் கன்னா அடுத்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா வரணும். தலைமை நீதிபதியா வரணும். அவரு தான் இருக்கிறதுலே சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ். ஆனா இந்திரா காந்தி அவங்கள வந்து வர விடாம பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்ப வந்து ஃபுல்லா
சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கஷ்டங்கள், ஒரு பெரிய குளறுபடிகள்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கொலிஜியம் சிஸ்டம்லாம் வந்துருச்சு. இப்போ ஜட்ஜியே அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ஹோல் ஹிஸ்டரியோட படிச்சீங்க அப்படின்னா பாலிட்டி வந்து நல்லாவே புரியும். ஏன் ஜட்ஜையே அப்பாயிண்ட் பண்ற ஒரு நிலைமை வருது. ஆர்டிகல் 50ல கரெக்டா எதுக்கு குறிப்பிட்டிருந்தாங்க? செப்பரேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரம் ஜுடிஷியரி எதுக்கு குறிப்பிட்டாங்க? அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேசஸ் மூலியமா உங்களுக்கு தெளிவுபடும் இல்லையா? இப்போ பிரசிடென்ட் கேன் ப்ரொக்ளைம் நேஷனல் எமர்ஜென்சி ஒன்லி ஆஃப்டர் ரிசீவிங் ரிட்டன் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் த கேபினெட். கேபினெட்டோட ரிட்டன் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் எமர்ஜென்சியை ப்ரொக்ளைம் பண்ண முடியும். யார் ப்ரொக்ளைம் பண்ணலாம்? பிரசிடென்ட் ப்ரொக்ளைம் பண்ணலாம். ப்ரொக்ளைம் பண்ண பின்னாடி எமர்ஜென்சி கோர்ட்ட பின்னாடி பார்லிமெண்டரி அப்ரூவல் வேணும். பார்லிமெண்டரி அப்ரூவல்னா நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாரும் அப்ரூவ் பண்ணணும். The proclamation of emergency must be approved by both the houses. ரெண்டு ஹவுசஸ்மே இது பவருக்கு எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் லோக்சபா கிடையாது. லோக்சபாக்கும் இருக்கு, ராஜ்யசபாக்கும் இருக்கு. லோக்சபால இருந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிறப்பு பெரும்பான்மை. நீ இந்த எல்லா இடங்களையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2/3 மெஜாரிட்டி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமான மெஜாரிட்டி. இந்த மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும் லோக்சபால. அதுக்கப்புறம் ராஜ்யசபா போகணும், ராஜ்யசபாலையும் பாஸ் பண்ணணும். இது எல்லாமே ஒரு மாசத்துல நடக்கணும். வித்தின் 1 மந்த் நடந்துச்சு அப்படின்னா இனி ஒரு 6 மாசத்துக்கு, இனி ஒரு 6 மந்த்துக்கு இந்த நேஷனல் எமர்ஜென்சி இருக்கக்கூடும். எமர்ஜென்சி பீரியட் அப்போ 5 வருஷம் தான் அவங்களோட சட்டசபையோட டேர்ம், 5 வருஷம் தான் லோக்சபாவோட டேர்ம். அது 6 வருஷமா இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஏன்னா எமர்ஜென்சி நடந்துட்டு இருக்கு, எலெக்ஷன் நடத்த முடியாது. 6 வருஷமா இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்திரா காந்தி பீரியட்ல அது 6 வருஷமா ஒரு தடவை இன்க்ரீஸ் ஆகப்பட்டிருக்கு. ஸோ அப்போ சிம்பிளா நேஷனல் எமர்ஜென்சி மொத்தம் 3 ரீசனுக்காக நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரலாம். ஒன்று வந்து வார், இன்னொன்று எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறத பெயர் மாற்றம் பண்ணி ஆர்ம்டு ரெபலியன் கொண்டு வந்தாங்க. முதல் 2 காரணத்துக்காக கொண்டு வந்தாங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்சஸ், வெளி அவசர நிலை. லாஸ்டா இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்ம்டு ரெபலியன் காரணமா வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபேக்சுவலான விஷயங்கள். ஸோ பிரசிடென்ட் அவசர நிலையை ப்ரொக்ளைம் பண்ணுவார். அவர் தான் அந்த பிரகடனம் பண்ணுவார். பண்றதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டரும் கேபினெட்டும் ரிட்டர்ன் அட்வைஸ்ல அவருக்கு அட்வைஸ் பண்ணிருக்கோம், ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ரிட்டர்ன் அட்வைஸின் பேர்ல அவர் பார்லிமெண்ட்ல பிரசிடென்ட் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணிடுவார். எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாலும் ஒரு மாசத்துக்குள்ள அப்படிங்கிறது வந்து அந்த ஹவுசஸ் வந்து கூடின பின்னாடி, சரிங்களா? ஒரு மாசத்துக்குள்ள என்ன பண்ணிடணும்? போத் லோக்சபா ராஜ்யசபா 2 பேருமே ஸ்பெஷல் மெஜாரிட்டியில அதை அப்ரூவ் பண்ணணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அப்ரூவ் பண்ணல அப்படின்னா எமர்ஜென்சி ஃபெயில் ஆயிரும். பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் தான் இருக்கும். அப்ப 6 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் லோக்சபாவும் ராஜ்யசபாவும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னொரு 6 மாசத்துக்கு வச்சுக்கலாம். அப்புறம் 6 மாசம் முடிஞ்ச பின்னாடி இன்னொரு 6 மாசத்துக்கு வேணும்னா மறுபடியும் லோக்சபாவும் ராஜ்யசபாவும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில. இந்த மாதிரி 6 மாசம்னு இன்டெஃபினட் டைம் எவ்வளோ தடவை வேணாலும் எமர்ஜென்சியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி பற்றி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் இதுல இருந்து கண்டினியூஸாக இருக்கக்கூடிய மற்ற எமர்ஜென்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இக்லாஸ் IAS அகாடமி.